உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 7/7/2024 முதல் 13/7/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்தம். அமிர்தலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இது ரொம்ப விசேஷம். அமிர்தலட்சுமி பூஜிக்கிறது ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயிலில் அமிர்தலட்சுமி இருக்காங்க. வந்தவங்களாம் தரிசனம் பண்ணிக்கலாம். அமிர்தலட்சுமி அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமிக்கு அமிர்தலட்சுமியாக பாவிச்சு நீங்கள் என்னென்னா பாயசம் செஞ்சு தானமாக கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நோய் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு என்ன பாயசம் பிடிக்குதோ பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் பால் அதில் சேர்த்துருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது 9/7/2024 செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி. அதாவது அங்காரகன் அப்படிங்கிறது முருகனோட நாள், சதுர்த்திங்கிறது விநாயகரோட நாள். முருகனையும் விநாயகரையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் போய்ட்டு அப்புறம் முருகன் கோயிலுக்கு போங்க, இல்லை முருகன் கோயில் போய்ட்டாலும் விநாயகர் கோயிலுக்கு போங்க. இந்த பழக்கத்தை அன்றைக்கி செஞ்சீங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தடை நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கும். 10/7/2024 புதன்கிழமை சுபமுகூர்த்த நாள். அன்று மங்களகாரியம் செய்யும் குடும்பத்தாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். 11/7/2024 வியாழக்கிழமை ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். சிதம்பரத்திலலாம் பிரம்மாண்ட விசேஷமாக நடக்கும், பாருங்கள், நல்லது. உங்கள் ஊர்லேயும் நடராஜர் அபிஷேகம் பாருங்கள். சிவாலயத்தில் எல்லா சிவாலயங்களுமே நடராஜர் அபிஷேகம் பார்க்கலாம். காரணம் பார்த்திங்களா, நடராஜர் அபிஷேகத்தை ஏன் பார்க்கணுன்னா, பகவான் சிவபெருமானை நீங்கள் மனித ரூபத்தில் பார்க்கணுன்னா நடராஜர் ரூபத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அவரை. சரிங்களா? இப்போ அந்த ரூபத்தில் நீங்கள் பார்த்து அவருக்கான அபிஷேகத்தை பார்த்தீங்களாவே உங்களுக்கு பாவங்கள் தொலைஞ்சு புண்ணியங்கள் சேரும். புரியுதுங்களா? ஆனால் ஒவ்வொரு சிவனடியாரும் மறக்காமல் செய்வாங்க. சிவனடியாராக இல்லைன்னா கூட நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? சிவபெருமான் உலகை அதாவது தர்மத்தோடு காத்துட்ருக்கிறவர், அவரை பார்த்துருங்க, நல்லதுகள் நடக்கும். 12/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறீங்க, மறக்காமல் கடைபிடிங்க, புண்ணியங்கள் கிடைக்கும். எதிரி தொல்லைகள் இருக்காது, வெற்றி ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் இந்த வாரத்தில் 2 கிரக பயிற்சி இருக்குது. ஒன்று சுக்கிர பகவானோட பயிற்சி, அது எனக்குன்னா 7/7 ஞாயிற்றுக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறாரு. ரொம்ப விசேஷம் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறது. ஏன்னா அவர் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறாரு. கடகராசியில் புதன் கூட சேர்ந்து இருக்கார். அதனால் என்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் நடக்குங்கிறது தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த கிரகம் யாருன்னா 12/7/2024 வெள்ளிக்கிழமை செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது. அன்றைக்கி சாயங்காலம் தான் பயிற்சி ஆகிறாரு, காலையில் இல்லை, சாயங்காலம். ஓகேங்களா? அது சாயங்காலம் எடுத்துக்கலாம், இரவுன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் தான் பயிற்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. குருமங்கல யோகத்தில் இருப்பார். இப்போ இந்த குருமங்கலத்தோட யோகத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் என்ன நன்மை கண்டிப்பாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இந்த 2 விஷயத்தையும் தெளிவாக கேட்டிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம மலேசியா வர ஒரு அறிவிப்பு தான். அது உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. 25/7/2024 இந்த மாதம் மலேசியா வரேன், தீட்சைக்காக வரேன். 25ஆம் தேதி ஃபஸ்ட்டு பேஜ், 28ஆம் தேதி செகண்ட் பேஜ். பதிவு பண்ணுறவங்க பதிவு பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வர கேள்வியே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறது நான் ஒரே மட்டும் இதில் சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக வந்தது பெண்கள் கலந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா மலேசியாவில் நிறையா சகோதரிகள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு தெரியுது, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக பெண்கள் தீட்சை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி, துணை கேள்வியாக ஒன்று வர்றது நாங்கள் அப்புறம் ரெகுலராக நான்வெஜ் எல்லாம் சமைக்கலாமா, இல்லை நாங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருக்குது. இந்த தீட்சைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு தீட்சை, ஸ்பரிஷ தீட்சை, அதாவது தீட்சையோட ஆரம்ப புள்ளி. இந்த தீட்சை எடுக்கிறது கட்டாயம் நல்லது தான். அதாவது குருவோட ஆசீர்வாதம், குருவோட அனுமதியோடு நீங்கள் ஒரு சில காரியங்கள் செய்கிறீங்க, அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும்.
எப்போதுமே குரு இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் பாழாகும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இந்த தீட்சை பெறும் போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருது. அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ரொம்ப அவசியம். ஏன்னா ஆதார் கார்டு இருந்தால் தான் நீங்கள் இந்தியன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, கடவுள்கிட்ட வேண்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவை. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தீட்சைங்கிறது. அதனால் இந்த தீட்சை குடும்ப நபர்கள் பெறலாம். இந்த தீட்சை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதை தெளிவாகிக்கோங்க. இந்த 2 விஷயம் புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு கேள்வி, பெண்கள் கலந்துக்கலாமா? தாராளமாக கலந்துக்கலாம். பெண்கள் தீட்சை எடுத்துக்கலாம். பெரிய பெரிய தீட்சையெல்லாம் எடுத்திருக்காங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க. ஓகேவா? இந்த தீட்சைக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக ஒரு கேள்வி வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா? சாப்பிட்டுக்கோங்க. இந்த தீட்சை செய்கிற அன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த தீட்சை சொல்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் அன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் ஃபுல் வெஜிடேரியனாக இருந்து அடுத்த நாள் தான் நீங்கள் செய்யணும். உங்கள் உடம்பு தூய்மை பண்ணிக்கிட்டு தான். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்களா, இந்த தீட்சையால் எனக்கு என்ன நன்மை, என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது நிறைய பேர் கேட்டிருக்கேன். அந்த தீட்சை எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு தீட்சை அப்படிங்கிறதே புரிதல் இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த விளக்கம். தீட்சை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதை நீக்கிறது, நல்லதை சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்களா ஒரு சில பேருக்கு கண் திருஷ்டியால் வியாபார தடை ஏற்படும், செய்வினையால் வியாபார தடை ஏற்படும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து கெட்ட நேரம் ஆச்சுன்னா துஷ்ட சக்திகள் நம்மளை தாக்கும் இயற்கையாகவே. இதெல்லாம் இருக்கும். இவங்ககிட்டேருந்து நம்மளை ஒரு பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த தீட்சை பெறணும். நம்மளை சுற்றி ஒரு பிரகாசம், நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் தான் தீட்சை கொடுக்கறது. புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. ஓகே, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வருமானத்தை தடை பண்ணிட்டோம். ஒரு மனுஷனுக்கு செய்வனே, கண் திருஷ்டி, தீய சக்தியோட பிரச்சனை இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட வருமானத்தை தடை பண்ணிடும். உங்கள் வியாபாரத்தில் ஆர்வம் இருக்காது, நீங்கள் செய்கிற தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அப்போது என்ன தான் பண்ணால் மட்டும் என்ன வந்துடுது அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, சதா சண்டை, பிரச்சனை, கேள்வி, பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் வழிபாடு செய்ய விடாமல் தடுத்துரும். நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கும் போகக்கூடாது, வீட்லேயே ஒரு கற்பூரம் பெடுத்தி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண வைக்காது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் மருத்துவ செலவுகள் கொடுத்துரும். அதாவது வரவு வந்துச்சுன்னா செலவு உடனே கொடுத்துரும். அப்புறம் வாகன விபத்தை கொண்டாந்து விட்டுரும். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ நீங்கள் ஒரு தீட்சை எடுத்துட்டிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். தீட்சைக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க, அது நம்மளுக்கு தெரியல. அதுதான் பிரச்சனையே. இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குது. நம்ம குருமார்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் தீட்சை எடுத்தாகணும், அதாவது குருவோட ஆசீர்வாதத்தோட அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தேவை இல்லையா? அந்த பாதுகாப்பு தான் நான் சொல்கிற இந்த தீட்சை. கட்டாயம் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்கிறதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். நீங்கள் தீட்சை எடுக்கிற அன்னைக்கே நீங்கள் பல பிரச்சனை நீங்கள் ஃபீல் பண்ணுறத உணர முடியும். தீட்சை எடுக்கிறீங்கன்னா தீட்சை எடுத்த அந்த நாளே, எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் அந்த உங்களுக்கு அந்த நான் காலையில் 10 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மணிக்கு நான் விடுறேன் அப்படின்னா அந்த 2 மணிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? அதுதான் இந்த தீட்சையோட சக்தி. உணரலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறுறதையும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சேர்றதையும் உங்களால் உணர முடியும். அதுதான் தீட்சையோட மகிமைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி 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 உருயேற்றி 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 உங்களுக்குள்ள அப்படியே உங்களை ஒரு பெரிய சக்தியாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நீங்கள் தான் ஜெயிக்க முடியும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் தீட்சை அப்படிங்கிறது. அது குருமார்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். தீட்சையில் நிறையா தீட்சைகள் இருக்குது. இது முதல் தீட்சை அப்படிங்கிறது ஸ்பரிஷ தீட்சை அப்படிங்கிறது குருவோட ஆசீர்வாதத்தால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதில் இந்த தீட்சையில் நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் ஆதி நூல்கள் சொல்லியிருக்குது நமக்கு. அப்படிங்களா? இப்போ இருக்கிற நூல்களில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. சும்மா குரு வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு குரு உங்களை தொடராரு அப்படின்னா நீங்கள் குரு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற நிலைக்கு நீங்கள் உயர்ந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ விஷயத்தை நீங்கள் கற்று அறிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க.
இன்னைக்கு இருக்கிற குரு எல்லாம் அப்படியே வாப்பா எல்லாத்தையும் தொட்டு ஆசீர்வாதம்ன்றாங்க. அந்த காலத்தில் குரு ஒரு மனிதனை தொடுறாரு அப்படின்னாவே அவன் பிரச்சனையிலேருந்து கர்மாவிலேருந்து விடுதலை அடைகிறான்னு அர்த்தமா. புரியுதுங்களா? இதுதான் ஆதி நூலில் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு விஷயம். அந்த நூல்கள்லாம் படித்தா மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? மேலோட்டமாக பார்த்தீங்களா இந்த தீட்சையோட மகிமைகள் உங்களுக்கு புரியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த சின்ன தீட்சைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த குரு சக்திங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே போல் ரொம்ப முக்கியம், மகாலட்சுமியை பூஜை பண்ணுறவர் ஒருத்தர்கிட்ட தீட்சை கிடைக்கிறதுனா பெரும் பாக்கியம். அதை ஃபஸ்ட்டு உணருங்க. நீங்கள் சிவ தீட்சை எடுத்துடலாம், விஷ்ணு தீட்சை கூட எடுத்துடலாம். நான் மகாலட்சுமியை அனுதினம் பூஜை பண்ணிகிட்ருக்கோங்க. மகாலட்சுமி மந்திரத்தை லட்சம் முறை சொல்கிறவங்க, அவங்கள குருவாக ஆகிக்கோங்க. சோடச மகாலட்சுமி பீடாதிபதியாக இருக்கிறவங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு தீட்சை கிடைக்கிறதுனா பெரிய விஷயம். புரியுதுங்களா? நான் பீடாதிபதியாக ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக மலேசியா வரேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை உணர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்த தீட்சையோட மகிமை புரிந்துக்கோங்க. இப்போ இவ்வளோ நன்மை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தீட்சை. இப்போ கட்டாயம் உங்களுக்கு நன்மை தரும். ஏன்னா உங்களோட கர்மா ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை நம்ப விடாமல் தடுத்துரும். அதுதான் இதோட ஸ்பெஷலே. இப்போ ஒரு தீட்சை எடுக்கிறத கூட தடுத்துரும். இது என்னப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டாந்து விட்டுரும். ஏன்னா எடுத்தால் தான் உங்ககிட்ட இருந்து அந்த வினை போயிடும்ல. உங்களுக்கு ஒரு உங்களை வளர விடாமல் ஒரு விஷயம் தடுக்குதுன்னா அது தடுக்கிற வேலையை மட்டும் தானே பார்க்கும். எப்படி அது நீக்கிற வேலைக்கு துணை புரியும்? இப்போ நீங்கள் கடினமாக முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? நீங்கள் இந்த தீட்சை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, உங்கள் வீட்டில் டெய்லியும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுவாங்க. விளக்கேற்றும் போது கம்பல்சரி ஒரு 10 குச்சி பற்ற வச்சுக்கோங்க. சுவாமி படத்தை காட்டிட்டு ஒரு விளக்கேற்றுங்க. ரெகுலராக பூஜை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உணர்வீங்க, என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே. புரியுதுங்களா? இதுதான் இந்த தீட்சையோட மகிமை. இல்லைன்னா உங்களால் வர விடாது. அப்படியே ஒரு கதை கேட்டு போப்பா, இது என்னத்த, இது எத்தனையோ பார்த்துட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டோம், இது என்னமோ தீட்சையா அப்படின்னு சொல்லி விட்றாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் உணருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் இந்த தீட்சையோட மகிமை. நான் அங்கே மலேசியாவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தீட்சை கொடுக்க முடியாது. 25 பேர்த்துக்கு மட்டும்தான். அந்த 25 பேர்த்தில் ஒருத்தராக நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, அவ்வளோ உழைச்சிருக்கீங்க. உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் வேணும். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு உங்களுக்கு இணையாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வாராசிக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு வருவார். 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வக்ரநிலையிலும், 12ஆம் இடத்துல ராகுவும் இருப்பாங்க. இந்த வாரம் 2 கிரகம் மாற்றமாக போகிறாரு. ஒன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வெள்ளிக்கிழமை மேலே வராரு. இன்னொன்று சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. புதன் சுக்கிரன் நினைவு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவும், பிரச்சனைகள் குறையும், மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். குருமங்கள யோகம் கிடைக்கும். அதன் மூலிமா நிறைய நன்மைகள் நடக்கும். பண விஷயத்திலேருந்து உங்களுக்கு கவலைப்பட தேவையில்ல. பணம் தாராளமாக கிடைக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷ விருந்துகளில் தலைமை எடுத்து நடத்துவீங்க. அதன் மூலிமா நல்லது நடக்க ஆரம்பமாகும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வராத பணம் கைக்கு வந்து சேரும், சந்தோஷம் கொடுக்கும். புதிய விஷயங்களை முயற்சி செய்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு படிப்பினை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுல கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சி நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும். பண சிக்கல்கள் வராது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சகோதரன் சகோதரிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்களகாரியங்கள் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். பண விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பணம் வந்துருச்சுன்னு டாம் டூம் செலவு பண்ணாதீங்க. எதிர்பாராத பண உறவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. அம்மாவோட உடல்நல மேன்மை அடையும். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாகனம் வாங்குவீங்க. வாகனத்தை ஏதாவது மாற்றுறதுக்கான வழி பிறக்கும். வாகனம் சம்பந்தமான ஒரு முக்கிய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக சுப செய்தி வருகிறது. மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். ஒரு பெரிய விஷயத்தை ஈஸியாக கற்றுக்குவீங்க. பெரிய விஷயம் உங்களை தேடி வரும். இல்லத்தரசிகளுக்கு உறவுகளால் மேன்மை கிடைக்கும். நல்லது நடக்கும். பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும். சகோதரன் சகோதரிக்குள்ள ஒற்றுமை ஜாஸ்தியாகும். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும்.
தாய் வழி உறவினர் குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்குது, மறக்காமல் போயிட்டு வரீங்க, தலைமை எடுத்து நடத்துவீங்க, வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்து நல்லா இருந்தால் எல்லாத்தையும் செய்து முடிக்கலாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. குருமங்கள யோகத்தில் இந்த வாரம் நடக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தங்க நகை சேரும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும். சம்பள உயர்வுகள் உண்டு, எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த வாரம் தரும் நன்மையான விஷயம், சஷ்டி விரதம் கடைபிடிங்க, பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பாங்க, 5ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 10ல் சனி பகவான் வக்கரநிலையும் 11ல் ராகு இருப்பாங்க. 12ல் இருக்கிற செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் வரப்போறால் நல்லது நடக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு முறையில் ஒற்றுமை ஜாஸ்தியாகும். பெரியலான்னு நினச்சிட்டு கூட ஒற்றுமையாகிடுவீங்க, அந்தளவுக்கு நல்லது நடக்கும். அதே சமயத்தில் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட மன விரோதம், மன பிரச்சனைகள், பணம் சம்பந்தமான சிக்கல்கள்லாம் நீங்கி நல்லது தரும். அவங்கக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக இருக்கிற சிக்கல்கள் நீங்கி நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான உயர்வுகள் கிடைக்கும். பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் தடையாக இருந்தாலும் தடை நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் பகை நீங்கி சந்தோஷம் பிறக்கும். கோபம் வராது, கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க, நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்லா மாற்றம் வரும். பயணங்கள் ஏற்படும், பயணங்களால் நல்லதுகள் நடக்கும். குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் நல்லதாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செலவுகள் வருது, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அதை சமாளிக்க கற்றுக்கோங்க. பணத்தடைகள் நிவர்த்தி ஆகுது, மன நிம்மதியை கொடுக்கறது. நீண்டகால ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் தோண்டும், அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு. தூரத்து பயணம் செய்யுங்க, கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தூர இடத்துலேருந்து வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த ஊரில் வரன் அமையாது. மாணவ மாணவிக்கு படிப்பில் கொஞ்சம் கடினமாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் கவனமாக இல்லைங்க, இல்லைனா இந்த வாரம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும். இல்லத்தரசிகளுக்கு இளைய சகோதரன் சகோதரியோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களோட உடல்நல பிரச்சனைகள் நீங்கி நல்லது நடக்கும். உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. மன அமைதி அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இது இருக்க போகுது. கணவன் மனைவிகள் ஏற்பட்ட சண்டைகள் தீர்வாக்கி நிம்மதி பெருமூச்சு வரலாம். நினைச்ச காரியம் கைகூடும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில தடைகள் இருந்தது. சனிக்கிழமை எல் தீபம் போட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கி நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்காரக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு தடைகள்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் இருப்பார், 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பாங்க, 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையிலும், 10ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பாங்க. இந்த வாரம் சுப செலவுகள் அதிகமாக இருக்க போது கவனமாக இருந்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைனா செலவுகள் அதிகமாக இருக்கும். பூமி சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிக்குள்ளே பிரச்சனை வருது, கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் வரத்துக்கு தயாராக இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்தீங்களா குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம். கோவப்பட்டீங்களா குடும்பத்தில் பிரச்சனை வரும். குழந்தைகளை அன்பாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதை மட்டும் செஞ்சுக்கிட்டீங்களாவே போதும், வேறு எந்த ஒரு பெரிய விஷயமும் நீங்கள் ஸ்டெப் எடுக்க தேவையில்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலில் ஏற்பட்ட கடன் நிவர்த்திக்காக பயங்கரமாக வருத்தப்படுத்திட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி ஆகும். ராகு காலத்தில் காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கொஞ்சம் நல்லது நடக்கும். மாதத்தில் ஒரு முறை ராகு காலத்தில் காளி கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ராகு காலம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த கோயில் இருந்துட்டு வரணும். போனேன் விளக்கேற்றினேன் வந்துட்டேனீங்களா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் இவர்கிட்ட ராசி பலன் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் பாங்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. எப்படி நடக்கும்? 1.5 மணி நேரமா 1.5 மணி நேரம் அந்த கோயிலில் தங்கணும், அந்த கோயிலில் இருக்கணும், சரியா? அது இல்லைங்க, மூலவரை பார்க்க முடியலனா, காளி தேவி முன்னாடி பார்க்க முடியலனா கூட அந்த கோயிலுக்குள்ளே அந்த அந்த கோயில் காம்பவுண்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து காளி தேவியை வணங்கிட்டு இல்லைங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒரு பெரிய பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும்.
குறிப்பாக தொழிலில் ஏற்பட்ட தடை கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழி பிறக்கும். நீங்கள் இதை செய்யுங்க, கண்டிப்பாக மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட சாயங்காலமாக போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு என்றைக்கு வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கி போங்க. கண்டிப்பாக ராகு காலத்தில் 1.5 மணி நேரம் அந்த கோயிலில் இருக்கணும், காளி கோயிலில். இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க தொழிலில் ஏற்பட்ட கடன் நிவர்த்திக்காக நான் வழிபாடு சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் பொறுமையாளுங்க, இல்லைனா சண்டை சச்சரவு வந்து இருக்கிற வேலையை தடைப்பட்டுரும். அதனால் அவங்க என்ன வேலை சொல்லுவாங்க அதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். மற்றவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பண சிக்கல் வர்றதுக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். செலவு அதிகரிக்குது, அதை குறைக்கிறதுக்கான வழி தேடிக்கோங்க. சிக்கனமாக செலவு பண்ணி நல்லபடியாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா விரோதம் பகை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்திலே சிக்கல் வரும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனம் வச்சுருந்தீங்களா சர்வீஸ் விட்ருங்க, இல்லைனா வண்டி ப்ராப்ளம் வரும். புதிய வண்டி வாங்கக்கூடிய நேரம் இது. அதனால் பழைய வண்டியை மாற்றிட்டு புதிய வண்டியை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருந்தாலும் பின்னாடி வெற்றி கிடைக்குது உங்களோட கடினமான முயற்சிக்கு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் ஈஸியாக வரணும் அமைஞ்சிரும், அந்தளவுக்கு நல்லது நடக்குது. குறிப்பாக மாமன் உறவு முறையில் இருக்கிறவங்க அழைச்சிட்டு போய் வரன் தேடுங்க, நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக தாய் மாமா இருந்தாலும் அவர் கூட்டிகிட்டு போங்க, இல்லை தாய் மாமனுக்கு இணையாக எந்த மாமா இருக்காரோ அவரை அழைச்சிட்டு போங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் வரன் பாருங்கள், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். மாணவ மாணவருக்கு படிப்பில் இனம் புரியாத ஒரு கோபம் வருது, அது ஏன்னே தெரியல. கொஞ்சம் காலமாக நல்லா பண்ணியிருந்தேன், இப்போ ஒரு சோம்பேறித்தனம் வருது, புக்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு புரிஞ்சு கொள்ளவும் மாட்டேங்கிறீங்க, கோபம் தான் வருது. அதை குறைச்சிட்டிங்களா நல்லது. உங்களோட சீனியருக்கோட பிரச்சனை வந்துட்டு இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ள பிரச்சனை வருது, அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஒரு முறை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அப்படியே உங்கள் குலதெய்வ கோயில், அம்மா வீட்டு குலதெய்வம், நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் ஒரு முறை போய் ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வேலைன்ட்டு நீங்கள் நல்லா சாப்பிடாமல் இருக்காதீங்க, தண்ணி அதிகம் குடிங்க. நான் ரொம்ப காலமாக மிதுன ராசிக்காரருக்கு சொல்லிட்டு இருக்கிறது தண்ணி அதிகம் குடிங்கன்னு சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன் தவிர நீங்கள் குடிக்கிற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை கொஞ்சம் உருவாக்கிக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. யார் ஹெல்த்துக்கு? உங்கள் ஹெல்த்துக்கு. அதனால் கொஞ்சம் பாருங்கள். ரெண்டாவது, குழந்தைங்களை அதிகமாக திட்டாதீங்க, அடிக்காதீங்க. இப்போ கொஞ்சம் கை நீளுது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சரியா? அதை குறைச்சிட்டிங்களா ரொம்ப நல்லது. ஏன்னா 12ல் குரு இருக்கார், அது செவ்வாயும் சேர்ந்து வராரு. செவ்வாய் வந்து கெட்டவன், உங்கள் ராசிக்கு கெட்டவன் கெட்டிட்டு ராஜயோகமாங்க. ஆனால் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனையாகவும். பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வண்டி வாகனத்தில் போகாதீங்க, பஸ்ஸில் போயிட்டு வாங்க. பொறுமையாக இருந்தாலும் நல்லது. வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஏற்படுறது கவனம் தேவை, போக்குவரத்தில் கவனம் தேவை. ஒரு எலுமிச்சம்பழம் கையில் வச்சுட்டு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக திருமணம். ஆணி திருமணம் நடக்குது, நடராஜர் அபிஷேகம் தான். ஏன்னா உங்கள் ராசியில் தான் திருவாதிரையே இருக்குது, ஓகேவா? சிவபெருமான நட்சத்திரமான திருவாதிரை இருக்குது, ஓகேவா? அதனால் நீங்கள் கட்டாயம் ஆணி திருமஞ்சனை போய் பார்த்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, எந்த ஒருத்தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன் இருப்பார், ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், உங்கள் ராசி 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரத்தில் இருப்பார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த நல்லதை உணராமல் உங்களோட பிடிவாதத்தால் மாற்றிக்குவீங்க. என்ன காரணம்னா, சனி பகவானோட பார்வை 2ஆம் இடத்துல படுது. கோபம் அதிகமாக இருக்கும், பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்லது நடக்கிற இடத்துல கூட உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு மங்களகாரியம் நடக்குன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு கோபமாகவே இருப்பீங்க. அப்படி இல்லாமல் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கிட்டிங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அந்த கிரகத்தோட எண்ணத்துக்கு நீங்கள் ஈடாகாமல் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், அது பெருசாக எடுத்துக்காதாங்க. அது பெருசாக எடுத்துக்காமல் கூலாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த வாரம் என்ன பண்ணணுன்னு? ஓகே, இப்போ ஒரு தெளிவு வந்திருக்குமே. இந்த வாரம் அப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பழக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், சரியா? சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு கூட நிறாரு, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். பெரிய வருமானம் வரும், நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, பணம் தேவைக்கு பூர்த்தி ஆகும். மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். மன நிம்மதி சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அப்பா பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும். ஆனால் அந்த நிம்மதி சந்தோஷம் கூட சின்ன சின்ன ஈகோவால் மாட்டிக்கும். யாரும் என்னை கண்டுக்கலை, யாரும் என்னை கவனிக்கலை, சின்ன ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறது, சின்ன விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலங்கிறது, குழந்தைங்கிட்ட மூஞ்சை தூக்கிட்டு இருக்கிறது, இந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த வாரம் அதெல்லாம் நடக்கும். ஆரம்பத்துலேயே நான் சொல்லிடுறேன்,
அப்போ நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிங்க. யாராவது உங்களை கோவப்படுத்தினா ஏதாவது ஒரு கோவமாக நடக்கிற மாதிரி இருந்தால் ஆமாம் இவர் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்காரு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. எது நடந்தாலும் ஓகே அப்படி ஒரு சிரித்த முகத்தோடையே இல்லைங்க, கோபத்தை காட்டிக்காதீங்க. அது அவங்க அடுத்தவங்க மேலே தப்பு இருந்தால் கூட அந்த தப்பை காட்டிக்காமல் சிரித்த மாதிரி இருந்து பழகி பாருங்கள். ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அடைவீங்க. இந்த வாரம் அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். பணம் சம்மந்தமாக்கிற சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பண தேவைகள் குறைஞ்சி பணம் மீதி ஆகும் வீட்டில். அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். தொழிலில் மேன்மை பெறும். புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. அது மூலிமா நல்லது நடக்கும். சுக்கிரனோட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நட்பால் நல்லதுகள் நடக்கும். வீண் பிரச்சனைலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஒரு மன நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு சந்தோஷம் கொடுக்கும். அதே போல் பயணங்களால் நல்லதுகள் நடக்கும். உறவுகளால் நல்லது நடக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மன நிம்மதியும் மன சந்தோஷமும் அதிகரித்தாவே இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்கிறத நம்பிக்கையோடு இல்லைங்க. எதிர்பாராத பணவரவு இரட்டிப்பு மதிப்பை கொடுப்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட பிரச்சனையும் அரசாங்கத்திலேருந்து ஒரு சில சிக்கல்களும் வர காத்திருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த விஷயத்தில். குடும்பத்தில் பெரியவங்களை ரெஸ்பான்சிபிள் பண்ணிக்கோங்க. அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லைனா வழக்கு விஷயங்களை சந்திக்கணும்னு இருக்குது. பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதனும் சுக்கிரனும் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. வெற்றி உங்களுதாக மாற்றப்படுகிறது. நினச்சது சத்தியமாக நடக்கும், கவலைப்படாதீங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. திடீர் திருமண யோகம் அமைக்கிறது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில தடைகள் இருந்தது, அது நிவர்த்தியாகி இப்போ கொஞ்சம் மாறிட்டு வரீங்க. இதையே கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுது. நிறைய நல்லதுகள் நடக்க போகுது. உங்கள் ராசியிலிருந்து தான் சந்திரன் பயணத்தையே ஆரம்பிக்கிறாரு. 3 கிரகம் இடமா மாறுறாரு. அதனால் மன நிம்மதி கொடுக்குது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன கஷ்டங்களை அதில் கொடுப்பார். சனி பகவான் சும்மா விட மாட்டார். ஓகேவா? அஷ்டம சனி பகவான் சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுப்பார். அதை கஷ்டமாக எடுத்துக்காமல் அந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமாக மாற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். ஆரம்பத்துலேயும் இதே சொல்கிறேன், இப்போவும் இதே சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு திட்டமிட்டுருக்கீங்க. அப்போ அதில் ஒரு குழப்பம் வரதுக்கான நேரம் வந்திருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்தலாம் அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ரூபத்தில். அதை கஷ்டமாக நினைக்காமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனும் சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டு அந்த ஃபங்க்ஷனையே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் இந்த விஷயத்துக்காக நம்ம அப்படி நடந்துக்கிட்டோங்க, போ கம்முன்னு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும். அப்படி ஏக்கம் வர வேண்டாம். ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். அதனால் கரெக்டாக இருந்துக்கலாம் அந்த பிரச்சனையும் வராது. அதே போல் உறவுகள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. நிறைய நல்லது விஷயங்கள்லாம் பேசி மகிழ்வீங்க. நல்லது நடக்கும். மனவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. நிறையா விழாக்களில் கலந்துக்க ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கொடுத்து நன்மையை தேடித்தரக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி கூட பிரச்சனை வருகிறது. இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பு. நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமிர்தலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமிக்கு பாயசம் செஞ்சு தானமாக கொடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நிறையா சந்தோஷங்கள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விருந்து விஷயம் கலந்துக்கிட்டால் அங்கே பாயசம் செய்வாங்க. அந்த பாயசத்தை 4 பேருக்கு உங்கள் கையால் எடுத்து வைங்க. அதுவே புண்ணியம் கிடைக்கும். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் அந்த வாரம் பாயசம் கிடைச்சது, யாரெல்லாம் வீட்டில் பாயசம் செஞ்சாங்கன்னு எனக்கு கமெண்ட் கொண்டு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, எந்த ஒருத்தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி 2ஆம் இடத்துல கேது பகவானும், 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும், 8ல் ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய் குருவும் வந்திருக்காங்க. 11ஆம் இடத்துல சூரியன், 12ல் புதன் சுக்கிரன். 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருந்தாவே பிரச்சனைகள் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பயணங்களால் பிரச்சனை வரப்போது. பயணங்களில் சிக்கல் ஏதாவது வரும். ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எதிர்பாராத மருத்துவ பிரச்சனைகள் சந்திப்பீங்க இந்த வாரம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் விரிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருது. பண முதலீடு அதிகம் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையில் ரொம்ப நல்லது நடக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனை உண்டு. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைனா நண்பர்கள் நம்பி ஏமாந்துறீங்க. ஒரு காரியத்துக்காக உதவி கட்டுறீங்க, அது கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துட்டீங்கன்னா நல்லது. இல்லைனா ஒரு ஏமாற்றம் வரும். அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் இந்த வாரம் உங்களால் முடிஞ்சால் ஓகே போனுங்க, இல்லைனா வேண்டான்னு விட்டுருங்க. அது உங்களுக்கு நன்மை தேடித்தரும்.
வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பண தேவைகள் பூர்த்தியாகுது. சொத்து வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய நேரம் வந்திருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. ஒரு வெளிநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புனா ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு அதுக்கான நேரம் வந்திருக்குது. முயற்சி பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் கொடுது. குழந்தைகளால் அன்பு அதிகரிக்கப்படுது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க, இல்லை உங்கள் வீட்டிலே விசேஷம் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களை சகோதரி குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்க போது, வாழ்த்துக்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருது, அது தடையாக இருக்குது. கடினமாக முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை அதே மாரி அமைஞ்சிருக்குதுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் நெய் விளக்கு வைத்து வழிபாடு பண்ணிங்களா நல்லது. இல்லைனா உறவுகளால் அது தடைபெறும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கற்றல் திறனை அதிகரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் மனசு அலைபாய் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது. பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நிம்மதி தரும். பண விஷயங்கள்லாம் ரொம்ப கராராக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா பணம் செலவுகள் ஜாஸ்தியாகி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கும் மருத்துவ செலவுகள் வருது, அதில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ரத்த சம்பந்தமான நோய் காரணம் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், பார்த்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வரும். நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனை வருது. ரொம்ப காலமாக கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியுது. அதை உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லி அதை பிரச்சனை தீர்த்துக்கோங்க. இல்லை சொன்னால் அதுவே ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சால் வேலையை விட்டு நின்றுடு, வேறு வேலையை தேடிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நம்ம நிம்மதி. இல்லைனா குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை எனக்கு அதுதான் வழி, வேறு வழி இல்லை, நான் வேலையை விட்டு இருக்க முடியாது, அந்த பிரச்சனை நீங்கணும், அந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். சரிங்களா? கந்தசஷ்டி கவசத்தை ரெகுலராக சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களை சுற்றி ஒரு நல்லது நடக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களோட எதிரியை மனசை மாற்றி விட்டுரும். அதன் மூலிமா நிம்மதி கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அங்கார சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு சூரத்தங்க உடைங்க. உங்கள் தலையை சுற்றி ஒரு சூரத்தங்க உடைச்சிருங்க. டிஸ்ட்ரிக்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பவன் இருப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வகநிலையிலும் 7ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பார். இந்த வாரம் 11ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். 12 ஜென்மம் வரைக்கும் இருக்கார். 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே 9ஆம் தேதி மேலேருந்து செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதுக்கு உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் 9ஆம் இடத்துலேருந்து உங்களோட கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் வருது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா மரியாதை குறைவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வழக்கு ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரும். குறிப்பாக பணம் சம்பந்தமான சிக்கல்கள் தடையாக போது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தயாராகிக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அவசரப்பட்டீங்களா காரியம் பிரச்சனையாகிடும். ரொம்ப கவனம் தேவைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு தடை வருது, பார்த்து கவனம் தேவை. பணப்பிரச்சனைகள் அதிகரிக்க போகுது, மன நிம்மதி குறைய போகுது. தேவையில்லாத சிக்கல் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா பிரச்சனை அதிகரிக்கும். சொத்து பிரச்சனை வருது, சொத்தை மாற்றலாம், இல்லை வேலை செய்கிற இடத்த மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஒரு படி கீழே இறங்கிறதுக்கான சூழ்நிலை காட்டுது. அது வராமல் இருக்கிறதுக்கு முருகன் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க, ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படியே பெருமாளையும் கூட சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமியை நம்பி நீங்கள் போனீங்கன்னா மகாலட்சுமி உங்களை கைவிடாது. மகாலட்சுமி தரிசனத்தை ஏற்றுக்கோங்க. இந்த வாரம் எந்த ஒரு முடிவு எடுக்கனாலும் நன்கு ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. குருவோட அனுமதி இல்லாமல் எந்த முடிவு எடுத்தாலும் மாட்டிக்குவீங்க. உங்கள் சுயதாரத்தை எதுக்கும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்படி இருந்தீங்களா பரவாயில்ல, இல்லைனா சிக்கல் வந்துடும், ஜாக்கிரதை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரியம் ஒரு சில வகையில் லேட்டாக இருந்தாலும் ஒரு வெற்றி கொஞ்சமாக கொடுக்குது, அதை பயன்படுத்தி முன்னேறுங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக மரணமையை பார்க்குது, அதை ஏற்றுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கார்த்திகை மாதம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையுது, கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. அடுத்த ஒரு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. உங்கள் வேலையை கவனமாக பார்த்துக்கோங்க, நல்லது. ஹெல்த்தை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு கூட இருக்கிறவங்களால ஒரு சில பிரச்சனைகள் வருது, கவனம் தேவை. அக்கம் பக்கத்தாரிடம் சின்ன சின்ன சண்டைகள் வருது, நல்லது எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்குது, பார்த்து கொஞ்சம் கவனித்து நடந்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்குவீங்க. ஏதோ ஒரு சிக்கலில்
நீங்கள் அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இல்லைங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க. தாம் தும்னு செலவு பண்ணி நஷ்டத்தை சம்பாதிச்சிக்காதீங்க. கொடுக்குற பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப காலமாக அப்படி தான் இருந்தீங்க. இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக தான் சின்ன சின்ன செலவு அதிகமாகிட்டு இருக்குது. அது தேவை தான் அப்படின்னு கட்டாயம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெகுலராக செய்கிறது விநாயகர் வழிபாடு. அது தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது மாதத்தில் ஒரு நாள் தேங்காய் சாதம் செஞ்சு விநாயகருக்கு படைச்சிட்டு 4 பேருக்கு தானமாக கொடுங்க. இல்லைனா விநாயகருக்கு பின்னாடி எறும்பு குழிகள்லாம் இருக்கும், அரச மரத்தடி பின்னாடிலாம், அப்படி கொஞ்சம் தூவி விட்டு வந்துடுங்க. எறும்புகளுக்கு உணவு பண்ணிங்களா 1,00,000 பேருக்கு உணவு போட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மன நிம்மதி கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சீனியர்களால் பிரச்சனை ஏற்படுது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. இருக்கிறத கொஞ்ச நாள் இல்லை முடியாதுன்னா புதிய வேலை தேடிக்கோங்க. நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்கார சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போங்க. நான் சொன்ன மாதிரி தேங்காய் செஞ்சு தானம் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. விநாயகருக்கு பின்னாடி அந்த அரச மரத்தடியில் இல்லை அந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ளே விநாயகர்னா அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் கொஞ்சம் அந்த சாப்பாடு தூவி விட்டு வந்துடுங்க. எறும்புகள் சாப்பிடும். அந்த புண்ணியம் உங்களுக்கு நல்லபடியாக காப்பாற்றி வைக்கும். யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்யறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயத்த சொல்ல முடியும். ஓகேவா? நன்றி. மன நிம்மதி கிடைக்கும். இது செஞ்சு பார்த்துங்க. துடிப்பும் நேர்மையும் உள்ள துலா ராசி நேயர்களே, எந்த வாரத்துடன் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், 9ஆம் இடத்துல சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பார். 12ல் கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கிரகம் இடம் மாறுறாங்க. செவ்வாய் இடம் மாறுறாரு. அடுத்ததாக சுக்கிரன் இடம் மாறுறாரு. செவ்வாய் இடம் மாறுறது வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 2-7 கூட இடம் மாறுறது குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பொறுமையாக இருக்கும், நல்லது நடக்கும். சுக்கிரன் இடம் மாறுறது பரவாயில்ல. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதன் சுக்கிரன் இணைவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபதி யோகம்னு சொல்லுவாங்க. புதன் சுக்கிரன் இணைஞ்சால் ஸ்ரீபதி யோகம். ஸ்ரீனா மகாலட்சுமி, பதினா லட்சுமியோட பதியார்னா பெருமாள். அப்போ மகாலட்சுமியும் பெருமாளும் இணைஞ்சிருக்கிறது தான் புதன் சுக்கிரனோட விஷயம். இப்போ 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா உங்கள் தொழிலில் வந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் அனுகிரகம் கிடைக்குது. அதன் மூலிமா இவ்வளோ காலம் இருந்த தடைக்கு நிவர்த்தி கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் இடத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க புதனும் சுக்கிரனும். அப்போ உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதை நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க. இப்போ அது சரியாக அந்த தொழிலில் வர வருமானத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் வர்றதெல்லாம் நீங்கள் வீண் பண்ணிட்டீங்க. இனி வருங்காலங்களில் மீதி பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. கட்டாய செலவு மட்டும் செய்யுங்க. அதுதான் மன நிம்மதி கொடுக்கும். தாம் தூம்னு செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செலவு பண்ணுங்கள். அந்த மாதிரி செலவு பண்ணுறதுனால நல்லதுகள் நிறையா நடக்க ஆரம்பிக்கிறத நீங்களே உணர்வீங்க. புரியுதுங்களா? அதற்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உணரணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது. அதனால் நான் சொல்கிற விஷயத்த உள்வாங்கி செய்யுங்க. அது உங்கள் மனசுக்கு நன்மையை தேடித்தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருவங்களுக்கு தொழிலில் நிறைய நண்பர்கள் உதவுவாங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும். வருமான தடை இருக்காது. தொழிலில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தில். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும். காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்க போகுது. கண்டிப்பாக ஒரு மன சந்தோஷம் அதிகரிக்க போகுது. வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஒரு கடன் பிரச்சனையை நீக்குவீங்க. மனசுக்கு பிடிச்சமான நிறைய நல்ல விஷயங்களை செய்து மகிழ்வீங்க. பண சிக்கல்கள் இருக்காது. பண தேவைகள் பூர்த்தியாகும். அதீத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது இந்த வாரம். உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது இந்த வாரம். அதன் மூலிமா நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வராத பணம் கைக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நீங்கள் எதிர்பாருங்க. தொழிலில் புதிய நண்பர்கள் இணைவாங்க. அவங்க கூட சேர்ந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு மாமன் வகை உறவினர்கள் மூலிமா நல்ல வர்ணம் அமைகிறது. வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. உங்கள் திறமை பளிச்சிடும். உங்களோட அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இல்லத்தரசிகளுக்கு உறவுகள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் உங்களுக்கு 8ல் செவ்வாய் போகிறாரு.
கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும், கவனம் தேவை. யாரை வச்சு வரும்? குழந்தைங்களை வச்சு வரும். அதனால் குழந்தைங்களை கண்ணும் கவனமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்து கவனமாக இல்லைன்னா சின்ன ஒரு ஆப்ரேஷன் அளவுக்கு கொண்டு போய்டும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்குது. வேலைக்கு போகிற இடத்துல உங்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக அமிர்தலட்சுமி போய் வழிபாடு பண்ணுங்கள். நல்லது நடக்கும். பாயாசம் வாங்கி தானம் கொடுங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில், 5ல் ராகு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 8ல் சூரியன், 9ல் சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க, 11ல் கேது இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு 2 கிரக இடப்பெயர்ச்சி. செவ்வாய் சுக்கிரன் மாறியிருக்காரு, நல்லது தான். செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு நேரடி பார்வை இருக்குது. அதுவும் குருமங்கள யோகத்தில் பார்க்குறது நல்லது. சுக்கிரன் புதனும் சேர்ந்துருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை அனுசரித்து போகணும்னா ஒரு பெரிய சிக்கலில் வந்துடும். அதனால் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கோங்க, அவங்கள ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்லது தேடித்தரும். இல்லைனா ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பூமி வகையில் லாபம் உருவாகும். சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும். மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் அம்மாவோட பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், வராமல் பார்த்துக்கோங்க. வருமான தடை ஏற்படுகிறது, செலவு தான் அதிகரிக்கிறது, பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கல்வி சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழிலில் ஒரு சில தடைகள் ஏற்படுகிறது, அது நிவர்த்தி ஆகிடும். போக போக பயப்பட தேவையில்லை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். கரெக்டாக வேலை செய்ய முடியாது. இவ்வளோ காலம் நல்லது செஞ்சு பாராட்டு வாங்கிட்டு இருந்தேன், உங்களாலேயே சரி வர வேலை செய்ய விடாமல் ஏதாவது ஒரு விஷயம் தடுக்கும். அதை மீறி நல்ல வேலை செஞ்சு உங்களை பாதுகாத்துக்கோங்க. அதுதான் நல்லது. இல்லைனா இருக்கிற வேலை பறி போயிடும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மங்கள காரியங்கள் கைகூடுது. குடும்பத்தில் விருந்து விசேஷங்கள் நடக்கும். அதே சமயத்தில் உங்கள் நாட்டு சட்டத்திட்டங்களை மதிக்க கற்றுக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வழக்கில் உங்களை மாட்ட விட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கும். வழக்கு விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வருது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை அனுசரித்து போங்க. அதே போல் உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட பழக்கம் இருக்குன்னா அவங்களோட நட்பை இழந்துடாதீங்க. அவங்க கூட நட்பை வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது தரும். தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் பறிபோகுது. ஜாக்கிரதையாக இருந்து அதை காப்பாற்றிக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலமாக வரன் தேடினா நல்ல வரன் வருகிறது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு ஒரு சில சோம்பேறித்தனமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே மீண்டும் வந்திருக்குது. அது வராமல் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிங்க. விளையாட்டுத்தனத்தை விட்டு கொடுத்தீங்களா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட பிரச்சனை வருது, பார்த்துக்கோங்க. இந்த வாரம் இறுதியில் தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதனால் சகோதரன் சகோதரி கூட சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய சண்டையாக வந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களால் ஒரு சில சிக்கல்கள் வருது, செலவுகள் அதிகரிக்குது. குழந்தைங்களை வச்சு குடும்பத்தில் பெரிய அளவுக்கு சண்டை போடாதீங்க. கவனமாக தட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முருகனோட பாடல் பாடுங்க. முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய நல்லதுகள் நடக்கிறத உணர்வீங்க. அந்தளவுக்கு முருகனை நீங்கள் போட்டுருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. உங்களை ஓனர் கூட ஒரு சில தகராறுகள் ஏற்படுது. அதன் மூலிமா வேலை இழப்பு ஏற்படுகிறது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புதிய வேலைக்கான முயற்சி எடுங்க. நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன் தான். சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்கார சதுர்த்தி முருகன் விநாயகர் 2 பேர்த்தையும் பாருங்கள். நல்லது நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்கரத்தில் இருப்பார். 4ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 7ஆம் இடத்துல சூரியன், 8ல் புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 2 கிரக பயிற்சி ஆகிறாங்க, செவ்வாய் சுக்கிரன். இந்த 2 கிரக பயிற்சியுமே ரொம்ப நல்லது தான். ஆனால் உங்களுக்கு 2மே சரியில்லாத இடத்துக்கு போகிறாங்க. செவ்வாய் 5லேருந்து 6க்கும், 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் தவறு செய்யாத குற்றவாளி, வீண் பழி, வீண் சிக்கல்கள் வரும். ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் எதை செஞ்சாலுமே நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக செஞ்சீங்களா அது ஒரு முட்டாள்தனமாக காரியமாக போய் முடிஞ்சிடும். நம்ம அறிவை யூஸ் பண்ணிட்டோம், நம்மளாம் எந்த பிரச்சனையும் வரான்னு நினச்சா அதில் தான் ஒரு சிக்கலே வரும். ஏதாவது ஒரு தவறு பண்ணிவிடுங்க. ரொம்ப கவனமாக இல்லைங்க, புரியுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா இந்த வாரம் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்குவீங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஹெல்த் சம்மந்தமான சிக்கலில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம், எச்சரிக்கை நிச்சயம் தேவை. அதே போல் கோபம் அதிகரிக்கும். கவனம் ரொம்ப அதிகம். குழந்தைங்க இடத்துல அன்பு அதிகமாக செலுத்துங்க. குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க வகையில் செலவுகள் வருது. அவங்கள அடிக்காதீங்க, திட்டாதீங்க. புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும்.
சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் வந்து 8ல் மறைனால தொழிலில் ஒரு தடை ஏற்படுகிறது. அது இல்லாமல் 6 கூடையவனும் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகளுக்கு தான் பலம் ஜாஸ்தி, உங்களுக்கு பலவீனமாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்குங்க. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறத சமாளிச்சிட்டிங்கனாவே நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேறு, அதை மனசில் வச்சுக்கோங்க. 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி காலை 7:55 வரைக்குமே சந்திராஷ்டமம். அதனால் சந்திராஷ்டமத்தை புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏதாவது சலுகை எதிர்பார்க்காதீங்க. யாராவது நண்பர் ஏதாவது உதவுவாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவ மாட்டாங்க. அவங்களால தான் உங்களுக்கு சிக்கலே வரப்போகுது, ஜாக்கிரதை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வண்டி வாகனத்தை சர்வீஸ் விட்ருங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் நாளைக்கு ஓட்டாதீங்க, அதில் தான் உங்களுக்கு நல்லது. அதே போல் நண்பர்கள் கூட பிரச்சனை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு விஷயங்கள் வருகிறது, கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் தப்பே பண்ணலாம் கூட உங்கள் மேலே வீண் பழி வந்துடும். ரொம்ப கவனம் ஜாக்கிரதையாக இல்லைங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய பிரச்சனை உருவாக போகுது, அதில் கவனமாக வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. ரொம்ப குழப்பம் சொல்கிறேன், ரொம்ப பயப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா, உங்களோட சுயஜாதத்தை பார்த்து அதில் தெளிவாகிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடித்த கடவுளான குருமார்களை சந்திச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. குரு ஆலோசனை, குரு சம்மந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நன்மையை முடியும். ஏன்னா அவங்க ராசிநாதனே குருவாக்குறதுனால குருவை சந்தித்தா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிடும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை ஏற்படுகிறது, கவனம் எச்சரிக்கை தேவை. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை வருது, ரொம்ப கவனமாக இல்லைன்னா திருமணமே தடையாயிடும், பார்த்து கவனம் தேவை. அதனால் குலதெய்வங்களுக்கு போய் நெய் விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். மாணவருக்கு நண்பர்களால் தொல்லைகள் வருகிறது, கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் பிரச்சனை வருது, ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நெருப்பு விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை திட்டாதீங்க, அடிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே இப்போ சிறு சிறு சண்டை பெரிய சண்டையாக மாறப்போகுது. அதனால் ரொம்ப விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப கொண்டு போயிடலாம். இல்லைனா ஒரு சின்ன சின்ன சண்டை பெரிய சண்டையாக கொண்டு போய் மன வருத்தத்தில் விட்டுரும், அதை வராமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க, அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுரும். அதனால் கவலைப்படாதீங்க. குருவோட அனுகிரகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் சுயஜாதத்தை பாருங்கள், அதுபடி நீங்கள் முயற்சி செஞ்சீங்களா கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். ஒரு பெரிய காரியங்கள் ஈஸியாக நடக்க வரும். ஒரு சில அதாவது என்னென்னா, நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இதை பண்ண நான் இதிலேருந்து தப்பிச்சிக்கலாம்னு நினச்சிங்களா, அதுவே உங்களுக்கு வேற ஒரு சிக்கலை கொண்டு போய் மாட்ட விட்டுரும். புரியுதுங்களா? அதனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, புதன் அறிவுக்கான கிரகம், சுக்கிரன் அழகுக்கான கிரகம். இந்த 2 பேர் சட்டா அழகு அறிவை வச்சு நம்ம எதனாலும் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அது 2மே உங்களுக்கு பாதிப்பாக முடியும். ரொம்ப கவனம் தேவை. நான் சொல்கிறது புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். அதனால் ரொம்ப கவனம், நுண்ணிப்பாக பொறுமையாக இருந்தீங்களா உங்கள்கிட்ட வரக்கூடிய நெகட்டிவ்லேருந்து தப்பிச்சு காப்பாற்றிக்கலாம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா 8ல் சுக்கிரன் புதனும் 2 பேர் போகிறாங்க. மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் இதிலேருந்து தப்பிச்சுக்குவீங்க. சரிங்களா? மறக்காமல் அதை செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கோங்க. இந்த வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் உதவான்னு நினச்சாலும் உதவ மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு இடம் மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி. ஞாயிற்றுக்கிழமை அமிர்தலட்சுமி பூஜை மறக்காமல் செஞ்சிடுங்க, புண்ணியம் கிடைக்கும். மகத்தான என்ன பண்ண மகர ராசி நேயர்களே, எந்த வாரத்தோடும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருப்பார், 3ஆம் இடத்துல ராகு இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பாங்க, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து 11ஆம் தேதி இரவு 7:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல இடத்துக்கு வந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும், நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். பூர்வீக சம்பந்தமாக்கிற சிக்கல் நீங்கி சொத்து பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கிடைக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருகிறது. நினைச்சதை சாதிக்கலாம், வெற்றி நிச்சயம் உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலை விரிவுபடுத்தலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், நல்லது நடக்கும். நல்ல நண்பர்கள் உதவுறாங்க, அது மூலிமா உங்கள் காரியம் வெற்றி நிச்சயமாகும். வேலைக்கு போகிற நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதி தரும். உச்ச பதவியில் இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் கூட இருக்கிற நண்பர்களோட உதவியால் வேலை நிரந்தரமாகுது, வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் வருது. சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நேரம் வருது. சொத்தை மாற்றுவீங்க, அதாவது ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறாரு. அது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லது தேடித்தரும். இழந்தது திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும். நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க.
மன நிம்மதி மன சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்குது. இந்த வாரம் பணம் சம்மந்தமாக இருக்கிற சிக்கல்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதை மட்டும் முழுமையாக நம்புங்க. எதிர்பாராத பணவரவுகள் அதிகம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். வாய்ப்புகள் அதிகமாக குமியும். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிஜமாகும். ஒரு பெரிய மனிதரோட உதவியால் நல்லதுகள் நடக்கும். வாழ்த்துக்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமைக்கிறது. வாழ்த்துக்கள். மாணவருக்கு நல்ல விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ரொம்ப காலமாக கஷ்டத்தில் இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் மாறி நல்லது நடக்க போகுது. ஹெல்த் மேலே அக்கறை வந்துடுச்சு. நிம்மதி கொடுக்குது. உறவுகளெல்லாம் பாராட்டுற அளவுக்கு வந்துட்டீங்க. வருங்காலங்கள் உங்களுதாக இருக்க போது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது மூலிமா நல்லது நடக்கும். எதிர்பாராமல் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அது சரி பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் புதுப்பிச்சிட்டீங்க. நல்லது. ஒரு நல்ல குருவோட ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கோங்க. எதிர்காலத்தில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். உங்கள் வாழ்வியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் வாழ்வியில் பல சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக குரு அனுமதியோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை உயருது. நண்பர்களோட உதவியால் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் சாதம் செஞ்சு தானமாக கொடுங்க. பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. குபேரக்கூடிய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு இருப்பாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல கேது இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துக்கோங்க. 14ஆம் தேதி காலை 8 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சனி பகவான் வக்கரமானது ஓரளவுக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கார். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்களா நல்லது. ஏன்னா இவங்க 2 பேருமே யோகத்தை கொடுக்குறவன் மறைகிறாங்க. அப்போ யோகம் மறையும். அப்போ உங்களோட அறிவு வேலை செய்யாது, உங்களோட அழகு வேலை செய்யாது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னடா அறிவு அழகை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. புதன்னா அறிவு, சுக்கிரன்னா அழகு. புரியுங்களா? ஒரு பேச்சில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஒரு நல்ல கனிவாக பேசுவீங்க, அர்த்தமாக பேசுவீங்க. இப்போல்லாம் ஏன் பேசுகிறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேவா? இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டுறதுக்கான வழி அதிகம் இருக்குது. கவனம் தேவை. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிக்கு பலம் ஜாஸ்தி. நம்மளை சுற்றி எல்லாம் கவனிக்கிறாங்க. நல்ல விஷயத்தை தேடுங்க. நல்லதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அது நன்மையை தேடித்தரும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு நண்பர்களோட உதவி எதிர்பார்க்காதீங்க. நீங்களாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்குது. நீண்ட கால ஆசைகள் நிறைவேறப் போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. அதே சமயத்தில் சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறனால ஹெல்த் ப்ராப்ளம் வரப்போகுது. சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் வரப்போகுது. கவனமாக இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டை வரதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியே அந்த வாரம் இருக்கும். அது வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்திங்கன்னா நன்மையை தேடித்தரும். இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்களோட உதவியால் நல்லது நடக்கும். அம்மாவோட ஹெல்ப் கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். நீண்ட காலமாக விசா சம்பந்தமாக சிக்கல் இருக்குன்னா இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்கும். கவனமாக இருந்தீங்களா நல்லது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு 6ல் சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால தேவையில்லாமல் பிரச்சனை வருது. திருமணம் சம்மந்தமான தடை வருகிறது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அவங்க குலதெய்வத்தில் போய் நெய் விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். மாணவருக்கு படிப்பில் சோம்பேறித்தனம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. கோபத்தை குறைச்சி பொறுமையை கடைபிடிங்க. 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கனால வீண் பழி வரும். தவறு செய்யாத குற்றவாளி. அதனால் ரொம்ப கவனமானுங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் யோசிக்கிற விஷயம்லாம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு எதிராக நடக்குது. அக்கம் பக்கத்தோட அனுசரித்து போங்க. அதுதான் நல்லது. இல்லைனா அதுவே ஒரு பெரிய சிக்கலாக கொண்டாந்துட்டுரும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயத்தில் நட்பு மேலே நம்பி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ரகசியத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் ரகசியம் வெளியாகி அவமானத்தை தேடி தந்துடும். ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ஆணி திருமஞ்சனுக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக அமையும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு பவன் இருப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் குருவும் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான், 12ல் சனி பகவான் வக்கரமாக இருப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. மன நிம்மதியை கொடுக்கும்.
2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, குரு கூட அணிஞ்சிருக்காரு. ராசிநாதன் கூட செவ்வாய் அணிஞ்சிக்கிறது நல்லது. பயணங்களால் நல்லது நடைபெறும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உதவுவாங்க, நல்லது எதிர்பார்க்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான மாற்றங்கள் வரும். தொழில் ரீதியாக வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, அது உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுகிறது. அதை தைரியமாக எடுத்துக்கோங்க, எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேகமாக உங்கள் வேலையை சுறுசுறுப்பாக காட்டினீங்களா சம்பளம் ஒரு நிச்சயம் கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்து பிரச்சனை வரும், கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் வருது. குறிப்பாக புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது நல்லது. பண பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குது. மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கொடுக்குது. தேவையில்லாத சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. குறிப்பாக புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் மங்கள காரியங்கள் குடும்பத்தில் கூடும், அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். குழந்தைகளுக்காக ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்துலையும் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. இளைய சகோதரன் சகோதரிகள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகிறது, ஜாக்கிரதை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் வருது, வாய்ப்புகள் நிறைய வருகிறது, நல்லது. பண தேவைகள் பூர்த்தியாக போகுது, பண கஷ்டம் நீங்க போகுது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல வர்ணமிக்கிறது, வாழ்த்துக்கள். மாணவ மாணவருக்கு படிப்பில் பயங்கர சுட்டியாக மாறிட்டீங்க, வாழ்த்துக்கள். இதே பழக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க, எதிர்பார்க்குற ரிசல்ட் நிச்சயம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் நன்மதிப்பு கிடைக்குது, அக்கம் பக்கத்தாரிடம் நல்லது நடக்குது. இளைய சகோதரன் சகோதரிக்கு ஏற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைக்கிறது. சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீர்றதையும் நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. மன நிம்மதியும் மன சந்தோஷமும் அதிகரிக்கிறதுல மாற்று கருத்தல்ல. நீண்ட கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரம், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்பாடா பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீங்க. இறையர்களால் நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் நிறையா நல்லது நடக்கும். பண விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். வண்டி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க, இந்த வாரம் அதுக்கான முயற்சி எடுங்க, வெற்றி கிடைக்கும். வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. எதிர்பாராத பண உறவு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா புதன் சுக்கிரன் இணைஞ்சாவே லட்சுமி வழிபாடு தான் பண்ணோம். ஏன்னா ஸ்ரீபதி யோகம் அது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறையா நல்லதுகள் நடக்கிறத நீங்கள் உணரலாம். ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கோத்துங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும், அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை, வலி இதெல்லாம் வரும், பார்த்துக்கோங்க. மென்சன் ப்ராப்ளம் இப்போ வரும். இந்த ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கிறத உணர்வீங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.